கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் வகுப்பில் இணைந்திருக்கும் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வகுப்பிலே நாம் பிரசங்க கலை என்கிறதான பாடத்தை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹோமிலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடம். பிரசங்க கலை, ஹோமிலிட்டிக்ஸ் அண்ட் ஹெர்மெலிட்டிக்ஸ் போட்டிருப்பாங்க. பிரசங்க கலை, பிரசங்கம் சார்ந்த எப்படி நாம் பிரசங்கிக்கிறது அப்படிங்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இது நான் பேசுறது தெளிவா கேக்குதா? இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் வந்து ஹோமிலிட்டிக்ஸ் அப்படின்ற பாடம். இதுல நாம ஹோமிலிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் ஹோமிலிட்டிக்ஸ்? இந்த பாடம் வந்து என்ன, எதை பற்றி அப்படின்னா பிரசங்கம், பிரீச்சிங் அப்படின்றத பற்றி தான் இந்த பாடத்தை நம்ம படிக்க போறோம். பிரசங்கத்தை எப்படி ஆயத்தம் செய்வது, அதை எப்படி நாம அதை டெலிவரி செய்வது, அதை பிரசங்கிப்பது, நிறைவேற்றுவது, அந்த பிரசங்கியாருடைய தகுதிகள் எப்படி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்வதுதான் இந்த பிரசங்க கலை என்கிற பாடம். இதுல ஏற்கனவே ஊழியர்களா இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க, மற்றபடி கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளும் இருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரசங்கம் அப்படின்ற பாடத்தை நம்ம படிக்கும்போது ஹோமிலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பாடம் நம்ம கொடுத்துருக்கு. ஹோமிலிட்டிக்ஸ், இந்த ஹோமிலிட்டிக்ஸ் அப்படின்னா வாட் இஸ் ஹோமிலிட்டிக்ஸ் அப்படின்னா, இந்த டேர்ம் ஹோமிலிட்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தை ஹோமிலியா என்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. ஹோமிலியா, HOMILIA. நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்காங்க, உங்களுக்கு நோட்ஸ் தருவோம். 2வது கிளாஸ் அல்லது மொத்தமே 3 கிளாஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இதுல. அதனால 2வது கிளாஸ்ல அல்லது 3வது கிளாஸ்ல உங்களுக்கு நோட்ஸ் தருவோம். 2வது கிளாஸ்லயே கொடுக்க பாக்குறோம். ஆனா நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க, ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நோட்ஸ்ல நிறைய இருக்கும், நம்ம எடுக்கிறது நீங்க படிக்கிறது அது பிரயோஜனமா இருக்கு. அதனால ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே எடுத்துப்பாங்க. அப்ப ஹோமிலிட்டிக்ஸ் அப்படின்ற பாடம், அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையான ஹோமிலியா அப்படின்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. ஹோமிலியா என்று சொன்னால் செர்மன் அல்லது பிரசங்கம் என்று அர்த்தம். ஹோமிலியா என்பது கிரேக்க வார்த்தை, அந்த அர்த்தம் பிரசங்கம். ஹோமிலிட்டிக்ஸ்னா என்ன, நம்ம அதை எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு பிரசங்கத்தை எப்படி வடிவமைப்பது, அதை நிறைவேற்றுவது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஒழுங்குமுறைப்படி படிக்கின்ற இந்த படிப்பினைக்கு பேர் தான் ஹோமிலிட்டிக்ஸ் அப்படின்னு நாம பார்க்கணும். Homiletics is the scientific and systematic study of the delivers of sermon. Homiletics என்கிற இந்த பாடத்தை, பிரசங்க ஆயத்தம் பண்ணுவது எப்படி, அதை எப்படி தயாரிப்பது, அதை எப்படி பிரசங்கிப்பது என்பதை ஒழுங்கு முறைப்படி அல்லது நவீன முறைப்படி அல்லது விஞ்ஞான முறைப்படி படிப்பதற்கு பேர் தான் இந்த ஹோமிலிட்டிக்ஸ் அப்படின்ற காரியம். இதுல என்னெல்லாம் நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, இது ஒரு இது ஒரு கலை. பேச்சு என்பது ஒரு கலை. இயற்கையாவே பாருங்க, சிலர் பேச்சு ஒரு
சிலருடைய பேச்சு வந்து ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும், கலகலப்பா இருக்கும். பல விதங்கள்ல பேசுறவங்க இருக்காங்க. ரொம்ப குறைவா பேசுறவங்க உண்டு, நிறைய பேசுறவங்க உண்டு, விதவிதமா இருக்காங்க. பேச்சு ஸ்பீச் என்பது ஒரு கலை. அதை குறித்து நாம் இதிலே படிக்க போகிறோம். எப்படி வந்து அந்த பிரசங்கிக்கும் நபர் அவர் வந்து பேசுவதை எப்படி ஆயத்தம் செய்வது, அது மட்டும் இல்ல அந்த எப்படி அவர் தகுதியாக வேண்டும், எப்படி அவர் அதை ஆயத்தம் செய்ய வேண்டும், எப்படி அவர் அதை பிரசங்கிக்க வேண்டும் என்கிற காரியத்தை இதில் நாம் படிக்க போகிறோம். எப்பொழுதுமே வார்த்தைகள் என்பது வலிமையானது. வார்த்தைகள் என்பது வலிமையானது. அந்த வார்த்தைகள் வந்து சில வேளை வந்து நன்மையை உண்டாக்கிவிடும், சில வேளை ஆபத்தை உண்டாக்கிவிடும். ஆகவே வார்த்தைகள் என்கிறது ரொம்ப கவனமா நம்ம பயன்படுத்தணும். யாக்கோபு 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற காரியம், அந்த யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அநேகர் போதகராக வேண்டாம் என்று சொல்லுகிறார். காரணம், அவர் அப்படி சொல்லதுக்கு காரணம் என்ன, கீழே எழுதியிருக்கு. வார்த்தைகள் வந்து மிகவும் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால, அது ஒரு நெருப்பு மாதிரி இருக்கிறதுனால நம்முடைய வார்த்தைகளை நம்ம கவனமா பேசணும் அப்படின்ற காரியத்தை அவர் வலியுறுத்துகிறார். அப்போ இந்த காரியம் போனாலும் வார்த்தை என்பது பயங்கரமானது. அதுல வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபுல நிறையவே வார்த்தைகளை பற்றிதான் எழுதியிருக்கு. 1:26 சொல்லுது, ஒருவர் நாவை அடக்காவிட்டால் அவருடைய தேவ பக்தி வீண் அப்படின்னு சொல்ல. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்க. அதுல சொல்லி இருக்கு, நாவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா அவன் வாழ்க்கையே கண்ட்ரோலா இருக்குதுன்னு அர்த்தம். நாவை கண்ட்ரோல் பண்றதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. பொதுவா பெரியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 3 இடங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று நமது வாய், 3M அப்படின்னு சொல்லுவாங்க. 3M. அந்த 3M என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து நமது மவுத், வாய். M ஃபார் மவுத், வாய். அப்படி வாயை வந்து நம்ம கவனிக்கணும், அதுல கவனமா இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா வார்த்தைகள், வார்த்தைகளை கவனமா இருக்கு. 2வது M வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மணி, பணத்துல கவனமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது M அப்படின்னா மாறல், நல்லொழுக்கம். ஒரு பிரசங்கியா இருக்கும், இந்த 3 விஷயங்கள்ல கவனம் தேவை. பிரசங்கம் என்பதை விட அந்த நபர் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த நபர் கரெக்டா இருந்தாதான் அந்த பிரசங்கம் வந்து நிறைவேறும். அதனால இந்த 3 இடங்களில் கவனம் செலுத்தி அதில் நேர்த்தியாக தெளிவாக இருப்பது நமது வாழ்க்கையையும் நமது பிரசங்க ஊழியத்தையும் வலிமை உள்ளதாக மாற்றும். ஆகவே இவைகளில் நாம் கவன வேண்டும். சாத்தான் வந்து இவைகள்ல தான் அதிக போராட்டங்களை நமக்கு உண்டாக்கி விடுவான். வார்த்தையை குறிச்சு நாம கவனமா இருக்கணும், அதை நேர்த்தியாக ஆயத்தம் பண்ணணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த வார்த்தை வந்து ஒரு மனிதனை கொல்லுகிறது, அந்த ஒரு காட்டையே அழிக்கக்கூடியதா இருக்கு. ஒரு சின்ன நெருப்பு எப்படி காட்டை அழிக்குதோ அதே போல வார்த்தைகள் வலிமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு கப்பலுக்கு எப்படி சுக்கான் அந்த கப்பலை டைரக்ட் பண்ணுதோ அதே போல வார்த்தைகள் மனித வாழ்க்கை மொத்தத்தையுமே டைரக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதனாலதான் பேதுரு அந்த யாக்கோபு வந்து எச்சரிக்கிறது, நீங்க வார்த்தையை கவனமா இருக்கணும், வார்த்தைகள்னாலேயே நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகராக வேண்டாம் என்று எழுதுகிறார். வார்த்தைகள் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதனால அது ஒரு முக்கியமான விஷயம். வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு இராணுவத்தை புறப்பட செய்வதும் இராணுவத்தை அமைதல் அடைய செய்வதும் வார்த்தைகள். அந்த கமாண்ட் கொடுக்குறாங்க, கமாண்ட் கொடுத்த உடனே ஒரு இராணுவம் புறப்பட்டு போகுது யுத்தத்துக்கு. இல்ல நீ அடுத்த ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அந்த யுத்தம் அமைதானாகி விடுகிறது. ஒரு இராணுவத்தை புறப்பட செய்வதும் யுத்தம் பண்ணுவதுமே அந்த வார்த்தையினுடைய வலிமையில் இருக்கிறது. பல வேளைகள்ல தவறான புரிந்து கொள்ளுதலினாலே பெரிய நஷ்டங்கள் வந்திருக்கிறது. தவறான புரிந்து கொள்ளுதல்ல பெரிய நஷ்டங்கள் வந்திருக்கு.
இரண்டாம் உலக போரின் போது ஜப்பான் குண்டு வீசி தகர்க்கப்பட்டது. நாகசாகி அந்த பட்டணங்கள் அதுக்கு என்னன்னா ஜப்பான் எழுதின ஒரு கடிதம் தான் காரணம். மூகு சாட்சின்னு எழுதினாங்களாம். ஆனா அதுல என்னன்னா அதை அவங்க என்னன்னா அதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. வி ரிஜெக்ட்னு அர்த்தம் இருக்கு, வி கன்சிடர்னு அர்த்தம் இருக்கு. நாங்க அதை ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா வேண்டாம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு. இன்னொன்னு கன்சிடர் பண்றோம். இந்த தவறான புரிந்து கொள்ளுதல், அதாவது ரிஜெக்ட் என்கிற அர்த்தத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் அந்த அந்த பட்டணத்தின் மேல் கொண்டு போட்டு அதை நாசம் பண்ணினார்கள். இப்படி வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் ரொம்ப பெரிய டேமேஜை உண்டாக்கி விடுகிறது. அதனால வார்த்தைகளை குறிச்சு ரொம்ப ஒரு கவனம் தேவை. அதுக்குதான் இந்த ஹோமிலிட்டிக்ஸ் என்கிற இந்த பாடத்தை நாம படிக்கிறோம். பிரீச் அப்படின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே 12 முறை வருகிறது. புதிய ஏற்பாட்டிலே 139 முறை வருகிறது. பழைய ஏற்பாட்டிலே 12 முறையும் புதிய ஏற்பாட்டிலே 139 முறையும் வருகிறது. இதனுடைய அர்த்தம் சொற்பொழிவாற்றுவது அல்லது அறிவுரை கூறுவது என்று நாம் பார்க்கிறோம். பிரசங்கி அப்படின்ற வார்த்தை பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வருகிறது. பிரசங்கி என்கிற வார்த்தை பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வருகிறது. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். தமிழ்ல பிரசங்கி, சொற்பொழிவாற்றுவது, அறிவுரை கூறுவது. இந்த பிரசங்கி யாருன்னா சாலமோன். புதிய ஏற்பாட்டுல முதல் துவக்கத்திலே வலிமை மிக்க ஒரு பிரசங்கியார் யார் என்று கேட்டால் யோவான் ஸ்நானன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவரை குறித்த காரியங்கள் ஆரம்பிக்கிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வலிமை மிக்க துவக்கத்தில் வந்த ஒரு பிரசங்கியார் இந்த யோவான் ஸ்நானன். வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த புதிய ஏற்பாட்டுல முதல் பிரசங்கி யோவான் ஸ்நானன். கடைசி பிரசங்கியார் யாரு அப்படின்னா ஏஞ்சல். வெளிப்படுத்தல் 14:6 வாசிக்கிறோம். தூதன், அங்கே அவனுடைய தூதன் ஒரு பிரசங்கம் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்க பைபிள் வச்சுக்காங்க, அதை எடுத்து பாருங்க. யாராவது வாசிக்கக்கூடியவங்க வாய்ப்புள்ளவங்க வாசிக்கலாம். 14:6 நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு தூதனை பற்றி. சரி, அப்போ அதான் கடைசி பிரசங்கியா. இந்த பிரசங்கம் என்கிற இந்த காரியத்துல ஒரு உதாரணம் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தானா மார்டையர்ஸ் அப்படின்னு சொல்லி, தானா இரத்த சாட்சிகள் அப்படி சொல்லுவாங்க. தானா இடத்துல இரத்த சாட்சிகளாக சிலர் மரித்தார். அது எப்போ நடந்துச்சுன்னா 1321 நடந்தது. அவர்கள் துறவிகள். அவங்க அவங்க அதுல பாருங்க, prayers came to India in 1321. 1321 இந்தியாவுக்கு துறவிகள் வந்தாங்க. அவங்க பிரான்சிஸ்கன்ஸ் என்கிற துறவர பிரிவை சேர்ந்தவர்கள். கத்தோலிக்கத்துல பிரான்சிஸ்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, பாம்பேல
பாம்பேயில் இருந்த சில கிறிஸ்தவ குடும்பங்கள் நடுவிலே தங்கி இருந்தார். அவர்கள் அந்த கிறிஸ்தவ பிரிவை சேர்ந்து அங்க தங்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்க அடுத்த இடத்துக்கு போகணும். அடுத்த இடத்துக்கு கப்பலுக்காக அவங்க அடுத்த இடம் போறதுக்கு டிராவலுக்காக அவருடைய பிரயாணத்திற்காக அவங்க காத்திருக்கிறாங்க. அங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாங்க. அப்பொழுது அந்த தங்கியிருந்த வீட்டுல உள்ள கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. அப்படி ஒரு சண்டை வந்த நேரத்துல அப்போ அது என்ன ஆச்சுன்னா, அங்க உள்ள மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி போயிருச்சு பிரச்சனை, இவங்களுடைய சண்டை. அப்போ மேஜிஸ்ட்ரேட் விட்னஸ் தேடினார். அப்போ எங்க வீட்டுல கொஞ்சம் பேர் தங்கி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்ல, அப்போ இவங்க சாட்சிகளா போய் சொல்றாங்க அந்த பிரச்சனையை குறிச்சு. இப்போ இவர்கள் துறவிகள் என்று அறிந்து அவர் கேட்கிறாரு, என்ன என்ன பிரச்சனை? துறவிகள் அறிஞ்சோடனே கிறிஸ்தவத்தை பற்றி சில கேள்விகள் எல்லாம் கேட்டார். கேட்டுட்டு கடைசியில சொன்னார், முகமதுவை பற்றி என்ன சொல்றீங்க? அவங்க முதல்ல ஒன்றும் சொல்லல, ஆனால் கடைசியில என்ன அப்படின்னா, அதுல ஒருத்தர் சொன்னாரு, தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், நீங்க ரொம்ப பிரஸ் பண்ணி கேட்டதுனால அவருக்கு கோபம் வந்துருச்சு. அவர் சொன்னாரு, ஒப்பீனியன் என்ன, முகமதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தி கேட்டப்போ அவர் சொல்லிட்டாரு, முகமது வாஸ் த சன் ஆஃப் பெர்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு, வேலியாளின் மகன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அவர் ஒரு முஸ்லீம், அந்த மேஜிஸ்ட்ரேட் பேர் காதி. கடைசியில அவர்களுக்கு பயங்கர உபத்திரவங்கள் கொடுத்து கடைசியில் அவர்கள் மரித்து போனார்கள். அப்போ இது அவங்க மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு காரணம் அவருடைய வார்த்தை. அப்போ அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம், ஞானமா பேசி இருந்திருக்கலாம். அதனால இந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமா பேசணும். இப்பொழுதுமே நாம் நற்செய்தி அறிவிக்கிற இடங்கள், மற்றபடி உள்ள இடங்களிலும் பிற மதத்தவர்கள் இருப்பது உண்டு. ஆனா அவங்கள்ட்ட நம்ம என்ன அப்படின்னா, இயேசுவை பத்தி எவ்வளவு கண்டா நம்ம பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் அவருடைய மத நம்பிக்கைகளை கை வைக்கும் பொழுது அங்கே பிரச்சனை உருவாகுது. நம்ம கிட்ட வரும்போது, கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வரும்போது அவங்களுக்கு நம்ம அந்த டீச்சிங்க போதிக்கிற சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் பொதுவாக ஒரு இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கிற இடத்துல நாம் அந்த பிற மத மக்களுடைய நம்பிக்கைகள் போன்றவற்றை தொடாமல் கிறிஸ்துவின் மேன்மைகளையும் கிறிஸ்துவின் காரியங்களையும் பற்றி பிரசங்கிப்பது ஞானமான செயல். ஆகவே அது இப்படி ஞானமாய் பேசுவதற்கு நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் தான் இந்த ஹோமிலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடம். அன்பானவர்களே, இந்த சில காரியங்களை நாம கவனிப்போம். ஸ்பீச், நம்ம பேசுகிற வார்த்தைகள், அது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதன் ஜான் ஆஃப் அந்தியோகியாவை சேர்ந்த ஜான், அவருடைய பெயர் பின்னாடி கிறிசோஸ்டம் அப்படின்ற பெயர் வந்தது. அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கோல்டன் மவுத் அப்படின்னு ஒரு பேர், தங்க வாய் சேர்ந்தவர், தங்க வாய் உடையவர் என்கிற ஒரு பெயர். அவர் ஒரு சிறந்த ஒரு பிரீச்சராக, பிரசங்கியாராக அந்த நாட்களிலே இருந்தார். வேத புஸ்தகத்திலிருந்து முதலாவது நான் சில பிரசங்கிமார்களை பற்றி சொல்லிட்டு சிலர் பற்றி பார்ப்போம். புதிய ஏற்பாட்டிலே முதன்முறை இயேசுவுக்கு முன்னோடியாக வந்தவர் யோவான் ஸ்நானன் என்கிற பிரசங்கியார். அவருடைய பிரசங்க ஊழியத்தை குறிச்சு மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. சுவிசேஷங்கள்ல, மற்ற சுவிசேஷங்களிலும் அவருடைய பிரசங்க ஊழியத்தை குறித்து இருக்கிறது. அந்த பிரசங்கியாருடைய ஒரு வலிமையான குணம் என்று பார்க்கும்போது, அவர் முதலாக அவர் ஜனங்களை கர்த்தருக்கு நேராக, அதாவது மல்கியாவில் சொல்லப்பட்டது போல பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளின் இருதயத்தை தங்கள்
பிதாக்களிடத்துக்கும் திருப்பக்கூடிய வலிமை உள்ளவராக வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் அவருடைய அந்த பிரசங்கத்தை கேட்டு அவருடைய பிரசங்க ஊழியம் என்ன, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினவர் இந்த யோவான் ஸ்நானன். அது வந்து பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று வலிமையோடு பிரசங்கித்தவர் இந்த யோவான் ஸ்நானன். வார்க்கச்சை தரித்து அவர் ஒட்டகம் உடைய தரிச்சிருக்கிறார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவருக்கு ஆகாரமாக இருந்தது. அப்போ இவருடைய பிரசங்கத்தினால நடந்த கிரியை என்ன அப்படின்னு கேட்டா, எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார். அவ பாருங்க, அவருடைய பிரசங்க ஊழியத்தினுடைய ஒரு வலிமை என்ன அப்படின்னா, அன்றைக்கு இருந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரிடத்தில் போய் மனம் திரும்பி அவரால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்படி ஒரு வலிமை மிக்க பிரசங்க. அடுத்து அவருடைய ஊழியங்கள் நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் துவங்குகிறது. அது 4ஆம் அதிகாரத்திலே அதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து 4:17 அவர் தொடங்குகிறார். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துடைய பிரசங்க ஊழியம் துவங்கினது. இயேசு கிறிஸ்துடைய நாட்களுக்கு பிறகு பேதுரு பிரசங்கித்தார். அப்புறம் ஸ்தேவானுடைய பிரசங்கம் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய பிரசங்கம் இருக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இப்படி தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பிரசங்க ஊழியம் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். அதனுடைய விளைவாக இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் மனம் திரும்பாதவர்கள் எல்லாம் இங்கே மனம் திரும்பினார்கள். வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அவருடைய பிரசங்கமும் வலிமை மிக்கதாக இருந்தது. சார்லஸ் ஹார்டன் ஸ்பர்ஜன் இவர் ஒரு பிரசங்கியர். அவர் 1834 இருந்து 1892 வரை வாழ்ந்தவர். இவர் அந்த நாட்களில் இருந்த ஒரு பாப்டிஸ்ட் பிரீச்சர் சார்லஸ் ஸ்பர்ஜன். இவர் 1850 டிசம்பர் 15 ஒரு பிரசங்கியாரால் மனம் திரும்பினார். அந்த பிரசங்கத்தின் வார்த்தை 45:22. அதுல இவர் வந்து அந்த வார்த்தையை கேட்டு இவர் மனம் திரும்பினார். அதுக்கப்புறம் இவர் ஒரு வலிமை மிக்க பிரசங்கியாராக மாறி, இவரை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, இவருடைய ஸ்பர்ஜன், சார்லஸ் ஸ்பர்ஜன், இவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் இவருக்கு உண்டு. இவர் ஒரு சபை நடத்தினார். அந்த சபையில இவருடைய ஆரம்பத்துல ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருந்த சபை 10 வருஷங்கள்ல லண்டன் பாஸ்டரேட்ல அவருடைய இதுல என்னன்னா 10 வருஷத்துல 3569 பேர் அவருடைய பிரசங்கத்தால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 300 பேர் திரும்பி ஆண்டவருக்குள் அவர்களை கொண்டு வந்தார். அவர் ஆரம்பித்த அந்த சபை எளிமையாக இருந்த மக்களுடைய எண்ணிக்கை அவருடைய பிரசங்க ஊழியத்தினுடைய முடிவிலே 6000 என்கிற எண்ணிக்கை தொட்டது. இந்த சார்லஸ் ஸ்பர்ஜனுடைய பிரசங்க ஊழியத்தின் மூலமாக ஒரு வருஷத்திற்கு ஏறக்குறைய 300 பேர் மனம் திரும்பினார்கள், இயேசுவண்டை வந்தார்கள். அப்படி ஒரு வலிமை மிக்க பிரசங்கியாராக 1834 இருந்து 1892 வரைக்கும் இவரை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார். இன்னொரு பெரிய மனிதன் ஜான் வெஸ்லி. இவர் மெத்தடிஸ்ட் என்கிற அந்த இயக்கத்துடைய ஃபவுண்டர் ஜான் வெஸ்லி. இவருடைய ஓப்பன் ஏர் செர்மன், இவருடைய அதிகமா வந்து வெளி பிரசங்கங்கள், ஓப்பன் ஏர் செர்மன், அப்படிப்பட்ட அந்த பிரசங்க ஊழியத்தை இவர் அதிகம் செய்தவர். 1703 இருந்து 1791 வரைக்கும். Preached his first open air sermon. A crowd of about 3000 people at King's Wood on Monday,
1739 ஏப்ரல் 2ஆம் தேதி திங்கட்கிழமை கிங்ஸ்வுட் என்கிற இடத்துல ஏறக்குறைய இவர் 3000 ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். வெளியூருக்கு. அதான் இவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அப்புறம் அந்த பிரசங்க ஊழியத்திலே அவரை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் இங்கிலாந்து தேசத்தினுடைய எல்லா பக்கங்களிலும், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், அயர்லாந்து, இப்படிப்பட்ட இடங்களில் உள்ள கிராமங்கள், பட்டணங்கள், இதுல எல்லாம் ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். ஜான் வெஸ்லி அவருடைய ரொம்ப ஃபேவரட்டா அவருடைய பிரசங்க நேரம் எப்போ அப்படின்னு சொன்னா, காலை 5 மணிக்கு அவர் செய்யும் பிரசங்கங்கள், காலை 5 மணிக்கு அவர் செய்கிற பிரசங்கங்கள், வேலைக்கு போகிறத அவங்க வேலைக்கு போகிறதுக்கு முன்பாக, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அவர் அந்த பிரசங்க ஊழியத்தை அவருடைய ரொம்ப ஒரு பிரியமான, நம்ம டான் பிரீச்சிங் சொல்றோம் இல்லையா, காலையில 5 மணிக்கு அவர் பிரசங்கம் பண்ணுவார். அப்படி அவர் செய்வார். மண்டே, சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகள்ல யூசுவலி பிரீச் 3 times, 3 தடவைகள் அவர் அப்படி பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய இந்த ஊழியத்தின் மூலம் அவர் அந்த ஊழியத்திலே இப்படி பிரசங்க ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் செய்த பயணங்கள் 100,000, 1,00,000 மைல்கள் குதிரையின் மேல் சவாரி செய்து ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். அவருடைய 85வது வயதுக்குள்ள 1,00,000 மைல்கள் குதிரையின் மேல் சவாரி செய்து பிரசங்க ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். அவரை குறிச்சு அவர் என்ன சொன்னார்னா, உலகம் என்னுடைய ஊழிய களம் அப்படின்னு சொன்னார். World is my parish. உலகம் என்னுடைய ஊழிய களம். அவரு ஒரு சபைக்கு மட்டும் பிரசங்கம் அப்படி கிடையாது. வெளி மக்கள், ஓப்பரியர் குறிச்சி, காலையில் இந்த மாதிரிப்பட்ட டான் குறிச்சி, இப்படி அவருடைய ஊழியங்கள், அவருடைய அந்த பிரசங்க ஊழியத்தின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஏராளமான மக்கள் அதன் மூலமாக அவருடைய தரிசனம் என்ன அப்படின்னா, வேர்ல்ட் இஸ் மை parish. உலகம் என்னுடைய ஊழிய களம். அவர் சர்ச்சைக்கு மட்டும் பிரசங்கியார் கிடையாது, உலக மக்களுக்கு நான் பிரசங்கிக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு 1,00,000 மைல்கள், ஏறக்குறைய 1,00,000 மைல்கள் அவர் பயணம் செய்து இவ்விதமாய் ஆண்டவருடைய கிட்டத்தட்ட அவரை குறித்து என்ன சொன்னாலும் 40,000, 40,000 பிரசங்கங்கள் பண்ணி இருக்கிறார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அதிகமான பிரசங்கங்கள் சுவிசேஷ இவாஞ்சலிக்கல் டாக்டர். அவர் சுவிசேஷத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடியவர். அது மட்டும் இல்ல, ரொம்ப தெளிவாகவும் வலிமையாகவும் பேசக்கூடியவர். அமிதமாய் அவருடைய ஊழியத்திலே, பிரசங்க ஊழியத்திலே வல்லமையாக தேவன் அவரை பயன்படுத்தினார். ஜான் வெஸ்லி. இன்னொருவரை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், டாக்டர் பில்லி கிரஹாம். அவரும் ஒரு பெரிய பிரசங்க, கிரேட் பிரீச்சர் ஆஃப் த 20th century. அது 20ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு பெரிய பிரசங்கியர் டாக்டர் பில்லி கிரஹாம். அவர் பிரசங்கத்தை அறையிலே பிரசங்கித்து பார்த்து அவர் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார். அப்போ அவருடைய the way of presentation was important. அவருக்கு என்ன, எப்படி அதை பிரசன்ட் பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக அவர் அதை பார்ப்பார். அவர் என்னன்னா, he practiced the sermon at the bank of rivers. அந்த ஆற்றினுடைய கரைகள்ல அவர் பிரசங்கம் பண்ணி பார்ப்பார். யாருமே இல்லாத இடத்துல போய் பிரசங்கம் பண்ணி பார்ப்பார். அவர் 30 நிமிஷம் பிரசங்கம் பண்றதுக்கு 3 நாட்கள் வேலை செய்வார். 3 நாட்கள் வேலை செய்து படிச்சு ஆயத்தம் பண்ணி 3 நாட்கள் ஆயத்தம் செய்து 30 நிமிடம் பிரசங்கத்திற்கு அவர் ஆயத்தமாவார். முதல் அவர் பிரசங்கித்தது 3 நபர்களுக்கு. அவர் பிரசங்கம் பண்ணினது 3 நபர்களுக்கு. அந்த சபை வளர்ந்தது. அப்புறம் அந்த சபை வளர அதனுடைய அந்த பிராட்காஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அது வளர்ந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம், அதன் மூலமாக சர்ச் வளர்ந்தது.
வில்லிகிரகாம் அவர் டிராவல் பண்ணது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 2,00,000 மைல்கள், 47 ஸ்டேட்ஸ்ல 20,000 யங்ஸ்டர்ஸ் அவர் அந்த டைம்ல அப்படி ஏராளமான பேர்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிநாடுகள் பல நாடுகளில் போய் அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பினார். ஹூஸ்டன் காலேஜ் அவருக்கு அவார்ட் கொடுத்தாங்க. குயின் எலிசபெத் 11 முறை அவரை கூப்பிட்டு தன்னுடைய ராயல் சாப்பல்ல ரீச் பண்ண சொன்னார். இப்படியெல்லாம் அந்த தேவ மனிதனை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட 30 மில்லியன் ஜனங்களுக்கு அவர் ஒரு பயனுள்ளவராக இருந்தார். கூட எத்தனையோ பேருக்கு ஒரு கணக்கெடுப்பின்படி அப்படி சொல்லியிருக்காங்க. 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருந்தார்கள், பின்பற்றக்கூடியவர் என்று சொல்லி. ஆகவே பிரசங்க ஊழியம் என்பது ஒரு வலிமை மிக்க ஊழியம். அதை நாம் நன்றாக கற்றுக்கொண்டு அதை நன்றாக செய்வோமானால் நிச்சயமாக நாம் ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கியாராக இருக்கலாம். வாட் இஸ் பிரீச்சிங்? பிரீச் பண்ணுவது என்றால் என்ன? The verb to preach, keresin verb, அந்த preach என்கிறதுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, keresin. இது 66 முறை புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. keresin, preach என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பதம், கிரேக்க பதம் keresin, KERYSSEIN, keresin. இது புதிய ஏற்பாட்டிலே 66 முறை வருகிறது. அது மட்டுமல்ல, 32 முறை சினாப்டிக் காஸ்பல்ஸ், அதாவது ஒருங்கிணைந்த சுவிசேஷங்கள், அதுல 32 முறை வருகிறது. பவுலுடைய நிருபங்களிலே 18 முறை வருகிறது keresin என்கிற வார்த்தை. The Greek word for preaching is kerygma. Preaching அல்லது preaching, பிரசங்கித்தல் அப்படின்றதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை kerygma, KERYGMA, kerygma. இந்த வினைச்சொல், அதாவது verb associated with this now keresin என்கிற வார்த்தையிலிருந்து kerygma என்கிற இந்த வினைச்சொல் வருகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, to announce or proclaim, to announce, அறிவிப்பது அல்லது பறைசாற்றுவது என்று பொருள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வருகிறது. ஆதி சபையிலே வித்தியாசமான விதமான பிரசங்கங்கள் இருந்தது. அதுல ஒண்ணு கெருக்மா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அனௌன்ஸ்மெண்ட், பிரசங்கிப்பது, பறைசாற்றுவது, சுவிசேஷத்தை அதிகமாய் பறைசாற்றுவது போன்ற வார்த்தைகளுக்கு இந்த கெருக்மா, பிரசங்கிப்பது அல்லது பறைசாற்றுவது அப்படின்ற அர்த்தம் உடையது. அப்புறம் இரண்டாவது டிடாகே. கெருக்மா அப்படின்னா KURGEMA, கெருக்மா. கெருக்மான்னா என்ன? பறைசாற்றுவது, அறிவிப்பது அல்லது பறைசாற்றுவது. கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்று போல் சொல்ல, அறிவிக்கப்படுதல். இரண்டாவது டிடாகே என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, டீச்சிங்,
and educated the meaning of the facts. அதாவது போதிப்பது, தமிழ்ல போதிப்பது. டிடாக்கேனா என்னது? போதிப்பது, கற்றுக் கொடுப்பது, டீச் பண்ணுவது. அதுக்கு பேர் வந்து டிடாக்கே. ஆதி சபையில பிரீச்சிங் இருந்தது, இந்த டிடாக்கே டீச்சிங் என்கிற காரியம் இருந்தது. இதுல வந்து என்னன்னா இன்னும் காரியங்கள் சொல்லி கொடுப்பாங்க, உண்மைகளை இன்னும் அதிகமாக ஆழமாக போதிப்பது. மூன்றாவது பாரக்லேசிஸ். பாரக்லேசிஸ் டிடாக்கே அப்படின்னு ஸ்பெல்லிங் வந்து DIDACH, DIDACH. டிடாக்கே. டிடாக்கே என்றால் போதிப்பு. கெருப்பானா என்ன? அறிவிப்பு. டிடாக்கேனா போதிப்பது, டீச் பண்ணுவது. மூணாவது பாரக்லேசிஸ். பாரக்லேசிஸ் PARAKLESIS, பாரக்லேசிஸ். பாரக்லேசிஸ். பாரக்லேசிஸ் என்றால் எக்ஸார்டேஷன், அல்லது நம்ம சொல்ல போனா புத்தி சொல்லுவது. புத்தி சொல்லுவது, புத்தி சொல்லுதல். அப்போ ஆதி சபையிலே இந்த 3 காரியங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. பிரசங்கம், அறிவிப்பது என்கிற விஷயம் நல்லா இருந்தது. அப்புறம் டீச்சிங், போதனைகள், போதனைகள் என்கிற காரியம் இருந்தது. மூன்றாவது புத்தி சொல்லுதல், பாரக்லேசிஸ் அப்படின்னு சொல்லுகிற 3 விஷயங்கள் இருந்தது. அதிகமா அவங்க வந்து அதை பிராக்டிஸ் பண்ணாங்க. பவுல் கூட இது நீங்க புதிய ஏற்பாட்டு அடிக்கடி இது வர்றதை நீங்க பார்த்துக்கலாம். நான் ஒவ்வொருத்தருக்கும் கண்ணீரோட புத்தி சொல்லு வர்றதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்கன்னு சொல்லுவார். அப்போ புத்தி சொல்லுவது, பறைசாற்றுவது அல்லது பிரசங்கிப்பது. இரண்டாவது போதிப்பது. போதிப்பதுன்னா டீச் பண்றது. மூன்றாவது புத்தி சொல்லுதல். இந்த 3 காரியங்களும் ஆதி சபையிலே நன்றாக இருந்தது. இதெல்லாம் வந்து அந்த பிரீச்சிங் அப்படின்றதுல உள்ள சில பகுதிகள். சரி, பிரீச்சிங் என்பதற்கான சில விளக்கங்களை கூட நம்ம பார்ப்போம். ஜான் கால்வின் என்கிறவர் சொல்றாரு, preaching is a sacramental act, the public exposition of scripture by the man sent by God. preaching அப்படின்னு சொல்றது, பிரசங்கம் என்பது ஒரு புனிதமான செயல், ஒரு பரிசுத்தமான செயல் அப்படின்னு சொல்ல, தேவனால் அனுப்பப்பட்டு பப்ளிக் வந்து அந்த நற்செய்தியை அறிவிப்பது. தேவனுடைய நியாய தீர்ப்பையும் கிருபையையும் தெளிவாக மக்களுக்கு அறிவிப்பது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு மற்றும் கிருபை, இதை அறிவிக்கின்ற ஒரு புனிதமான பரிசுத்தமான செயல்தான் பிரீச்சிங். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தேவனால் அனுப்பப்பட்டு பப்ளிக் பொது மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான செயல்தான் பிரீச்சிங் என்று சொல்லுகிறார் ஜான் கால்வின். பிரசங்கம் என்பது தெய்வீக உண்மைகளை, பிரசங்கம் என்பது தெய்வீக உண்மைகளை மனிதர்களுக்கு பறைசாற்றக்கூடிய, தெய்வீக உண்மைகளை மனிதனுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு ஊடகம். பிரசங்கம் என்பது தெய்வீக உண்மைகளை மனிதனுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு ஊடகம். அதுல 2 காரியம் முக்கியமானது. ஒன்று தெய்வீக சத்தியம், இன்னொன்று அந்த பிரசங்கியாருடைய ஆளுமை, அந்த ஆழத்துவம், பிரசங்கியாருடைய அந்த
ஆழத்துவம். பிரசங்கம் என்பது என்ன? தேவனுடைய தெய்வீக சத்தியங்களை மனிதனுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு ஊடகம். அதுல ரெண்டு விஷயம் முக்கியமானது. ஒன்று தேவனுடைய மாறாத சத்தியங்கள், இன்னொன்று அந்த பிரசங்கியாருடைய அந்த ஆளுமை தன்மை அல்லது ஆழத்துவம், அந்த பிரசங்கியாருடைய பர்சனாலிட்டி. இது ரெண்டும் அதுல முக்கியத்துவம் பெறுகிறது. தெய்வீக சத்தியம் நல்லா இருக்கும், ஆனா பிரசங்கியாருடைய பர்சனாலிட்டி சரியில்லை அப்படின்னா அந்த சத்தியம் மக்களை போய் சேராது. சில வேளை இவருடைய பர்சனாலிட்டி நல்லா இருக்கும், ஆனா அந்த சத்தியங்கள் அவருக்கு சரிவர தெரியாவிட்டா அது போதுமான அளவு போய் சேராது. இப்போ அப்பல்லோவை எடுத்துக்கிட்டா, அப்பல்லோ என்கிற ஒரு பிரசங்கியாரை குறிச்சு பைபிள்ல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19 அவர் ஆவியில அனல் உள்ளவராய் பிரசங்கிக்கிறார், ஒரு நல்ல பிரசங்கியார். ஆனால் தெய்வீக சத்தியங்கள் அவருக்கு போதுமான அளவில் வெளிச்சமில்லை. அவங்களுக்கு ஆக்கிலா பிரிஸ்கிலா அதை தெளிவுபடுத்தி கொடுத்தார்கள் அவருக்கு. அப்போ அவர் ஒரு வலிமைமிக்க பிரசங்கியார், ஆனால் பிரசங்க சத்தியங்கள் அவருக்கு போதுமான அளவில். இது மாதிரி இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு சத்தியத்தில் தெளிவு, இன்னொன்னு இந்த பிரசங்கியாருடைய அந்த ஆழத்துவம், பர்சனாலிட்டி. இது ரெண்டும் முக்கியத்துவம் பெறுகிறது. பிரசங்கம் என்பது என்ன அப்படின்றது தான் இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் a group of ஒரு கூட்டம் இளைஞர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ப்ரீச்சிங்னா என்ன, டீச்சிங்னா என்ன அப்படின்னா அவங்க பேசிக்கிட்டாங்க அவங்களுக்கு. அப்போ அதுல ஒருத்தர் சொன்னாரு, என்னன்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிற அந்த உண்மையான அந்த தன்மை, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிற அந்த பாடங்கள், அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா மாற்ற முடியாத உண்மைகள், அந்த பாடங்கள், அதுதான் டீச்சிங் அப்படின்னு அவர் சொன்னார். ஒருத்தருடைய கருத்து. இன்னொருத்தர் சொன்னாரு, அது ப்ரீச்சிங்னா என்ன, அது நம்ம பிரசங்கத்துல கேட்கிறோம், ப்ரீச்சர் பல ஒப்பீனியன் சொல்லுகிறார் அல்லவா, அவருடைய கருத்துக்களை நம்ம கேட்கிறோமே, அதுதான் ப்ரீச்சிங். அதாவது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, டீச்சிங்னா என்ன, ப்ரீச்சிங்னா என்ன அப்படின்னு. அப்போ அதுல அவர்களுக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிறது டீச்சிங், மாஸ்டர் பண்றது ப்ரீச்சிங் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க. அது ஒரு அவங்க என்ன அப்படின்னா, அன்றைக்கு அவங்க கேட்டது அப்படி. மாஸ்டர் நிறைய கதை சொல்லுவாரு, நிறைய காரியங்களை சொல்லுவாரு, அது பேர் ப்ரீச்சிங். ஆனா ஸ்கூல்ல கதையெல்லாம் வராது, அது ஃபேக்ட், உண்மைதான் மட்டும்தான் சொல்லுவாங்க, அதான் டீச்சிங் அப்படின்னு அவர்கள் புரிந்து கொண்டாரு. ஆனா அது அப்படி கிடையாது. டீச்சிங் என்பது ஒரு காரியத்தை பொதுப்படையாய் அறிவிப்பது. டீச்சிங் என்பது அதனுடைய உண்மைத்தன்மை ஆழமாக ஆராய்ந்து கற்றுக் கொடுப்பது. அதுதான். ஆனா அவங்களுடைய தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் அப்படி இருந்துச்சு. அடுத்து பிரசங்கம் என்பது ஒரு பேச்சாற்றல், ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் ஆஃப் டிவைன் ட்ரூத். அதாவது ஒரு மனிதனுக்குள் அல்லது மனிதர்களுக்குள் வலியுறுத்த வேண்டிய தெய்வீக உண்மைகளின் பேச்சாற்றல் என்பதுதான் பிரசங்கம். ஆகவே இந்த பிரசங்கம் என்பது என்ன, தெய்வீக உண்மைகளை பேச்சாற்றல் என்கிற காரியத்தின் மூலம் மனிதனுக்குள் வைப்பதுதான் பிரசங்கம், பிரீச்சிங். பிரீச்சிங் என்பது ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தகவல் தொடர்பு.
தொடர்பு கொள்ளும் ஒரு காரியம். இதுல ரெண்டு விதமான கம்யூனிகேஷன் இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஒரு கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. பிரசங்கம் என்பது ஒரு மக்களை தொடர்பு கொள்கிற வார்த்தைகள் மூலமாக அவங்களை நம்ம தொடர்பு கொள்ளும். அப்ப அதுல என்ன அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய சில காரியங்கள், ஒன்று இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன். அதாவது ஒன்று ரெண்டு பார்ப்போம். ஒன்று வெர்பல், வார்த்தைகளால் கம்யூனிகேட் பண்ணுவது. இன்னொன்னு நான் வெர்பல், வார்த்தைகள் இல்லாமல் செய்கை, வார்த்தைகள் செய்கைகள். வார்த்தையின் மூலமாகவும் செயல் மூலமாகவும் அவர்களை நாம் தொடர்பு கொள்கிறோம். பிரசங்கத்தினுடைய நோக்கம், ஏன் பிரசங்கிக்கிறோம், எதற்காக நாம் பிரசங்கிக்க வேண்டும்? பிரசங்கத்தினுடைய நோக்கம், பிரசங்கம் என்பது ஒரு டிவைன் கமிஷன், அதாவது தெய்வீக, தேவனால் நமக்கு அருளப்பட்ட ஒரு கடமை, அல்லது என்ன சொல்வது, கமிஷன், வேலை, பணி. மத்தேயு 28:18-20 வரைக்கும் வாசிக்கிறோம். நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி அவங்களுக்கு நாம் சொல்லி கொடுத்த எல்லாம் அவங்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. பர்பஸ் ஆஃப் பிரீச்சிங், பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்ன, ஏன் பிரசங்கிக்க வேண்டும் என்றால், தெய்வீக கட்டளையை நிறைவேற்ற வேண்டுமானால் பிரசங்கிக்க வேண்டும். மத்தேயு 28:18-20, மார்க்கு 16-15, அப்போஸ்தலர் 8. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தம் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அதனாலதான் நாம அந்த பணியை நாம் செய்கின்றோம். ஆதிகால சபை அந்த பணியை நேர்த்தியாக செய்தது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய 3 இடங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் 1:8, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதேயாவில், பூமியின் கடைசி, எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படி சொன்னார். அப்போ அந்த காஸ்பலுடைய எல்லைகள் எங்க இருக்கு? முதல்ல எருசலேம், இரண்டாவது அதனுடைய அடுத்த அந்த எல்லைகள், அந்த ரீஜியன், அடுத்தது சமாரியா, அதுக்கப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம் போய் பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுக்காக தான் அந்த பிரசங்க ஊழியம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இரண்டாவது, ஆதி சபையிலே முக்கியமாக நடைபெற்ற ஒரு பணி என்பது இந்த பிரசங்கம். சபையின் வளர்ச்சிக்கு பிரசங்கம் மிகவும் தேவையாக இருந்தது. ஏனென்றால் சீஷர்கள் எருசலேமை தங்கள் போதகத்தால் நிரப்பினாங்க. அதனால ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மேல வந்த கம்ப்ளைண்ட், குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்படுகிறவரை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சும்மா சேர்க்கல. ஆனா இவங்க என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தொடங்கப்பட்ட பிரசங்கம்
3வது அதிகாரத்துல ஒரு அற்புதத்தோட நடக்குது. 4வது அதிகாரத்துல நீங்க இதை பேசக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. ஆனாலும் அவர்கள் மறுபடியும் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஏன் பிரசங்கிச்சாங்க? சபைக்கு பிரசங்கம் என்பது வளர்ச்சிக்கு முக்கியமானது. அதனால பிரசங்கம் மூலமாகவே சபை வளர்ந்தது. பிரசங்கத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நல்ல தடை பண்ணியும் அவங்க நிப்பாட்டவே பண்ணிட்டே இருந்தாங்க. பண்ண சபை என்ன செய்து கொண்டே இருந்தது? வளர்ந்து கொண்டே இருந்தது. அது மட்டும் இல்ல, அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அடிச்சாங்க, அடிச்சு பிரசங்கிக்க கூடாது. ஆனா அப்போஸ்தலர் 5:42 தினந்தோறும் தேவாலயத்திலே வீடுகளிலே இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். அப்போ அவங்க பிரசங்க ஊழியத்தை நிப்பாட்டவே இல்லை. அதன் விளைவாகத்தான் சபை வளர்ச்சி. ஏன் பிரசங்கிக்கணும்? சபை வளரணும் அப்படின்னா பிரசங்கம் இருக்கணும். தேவனுடைய கட்டளை நிறைவேற்றணும். ஆகவே பிரசங்க ஊழியம் நடைபெற வேண்டும். ஏன் பிரசங்கிக்கணும்? தேவ கட்டளையை நிறைவேற்றணும். 2வது, சபை வளர்ச்சிக்கு பிரசங்க ஊழியத்தில் முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆகவே கட்டாயமாக பிரசங்கிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகிச்சு. இதெல்லாம் பிரசங்க ஊழியத்தினால நடந்த காரியம். அப்போ தேவ கட்டளை நிறைவேற்றுவதற்கும் மக்களை கத்தரண்டை திருப்புவதற்கும் சபை வளருவதற்கும் பிரசங்கம் என்பது முக்கியமானது. ஒரு 5 minutes நம்ம பேசுறது கேக்குது இல்ல? தெளிவா கேக்குது இல்ல? கேக்குது பாஸ்டர். சரி சரி. 9 o'clock ஆயிருக்கு. ஒரு 5 minutes பிரேக் பண்ணிட்டு நம்ம அடுத்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். பிரசங்க ஊழியத்திலே 3 பகுதிகள், முக்கியமான பகுதிகள் இருக்கு. பிரசங்கத்தில் உள்ள 3 முக்கியமான பகுதிகள். பிரசங்கம் அப்படின்னு சொல்லும்போது 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று என்ன அப்படின்னா, வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது. வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது. 2வது, பிரசங்கம் ஆயத்தம் செய்வது. பிரசங்கம் ஆயத்தம் செய்வது. 3வது, பிரசங்கத்தை நிறைவேற்றுவது. பிரசங்கத்தை நிறைவேற்றுவது. ஒண்ணு என்ன? வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுதல், வார்த்தைகளை பிரசங்கமாக ஆயத்தம் செய்தல், பிரசங்கத்தை நிறைவேற்றுதல். இப்படி 3 பகுதிகள் பிரசங்க ஊழியத்தில் இருக்கு. ஒன்று, வார்த்தைகளை பெறுதல். இப்போ பிரசங்கம் அறிவில இருந்து பேசலாம், அனுபவத்துல இருந்து பேசலாம், திறமையில இருந்து பேசலாம். ஆனால் அது மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றாது. பிரசங்கத்தினுடைய ஆரம்பம் எங்கே இருக்க வேண்டும் என்றால், பிரசங்கத்தினுடைய ஆரம்பம் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெறுதல் என்பதிலே அது இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசு
தன் சொந்த வார்த்தைகளை பேசவில்லை. தன் சொந்த வார்த்தைகளை பேசவில்லை. யோவான் 7வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் எங்கே துவங்குகிறது என்று சொன்னால், பிதாவினிடத்தில் அவர் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை மக்களுக்கு அவர் கொடுத்தார். அது என்னுடைய உபதேசம் அல்ல, அது என்னை அனுப்பினவருடைய, அது பிதாவினுடைய உபதேசம் என்று இயேசு கிறிஸ்து அதை மிக தெளிவாக கூறுகிறார். அப்போ முதல்ல பிரசங்கம் என்கிறதுடைய முதல் துவக்கம் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெறணும். அப்போ அதற்கு 2 காரியம் செய்யும். தேவனிடத்துல வார்த்தைகளை பெறணும் அப்படின்னா நம்ம 2 காரியம் செய்யணும். 1, தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைக்கும் வரையும் தேவனுடைய சமூகத்திலே காத்து இருக்க வேண்டும். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியம். பிரசங்கம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்வதுதான் முதல் காரியம். வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். கருப்பொருள் தேவனிடத்திலிருந்து கிடைக்கணும். ஒருவர் அழகா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். என்ன அப்படின்னா, பிரசங்கம் என்பது கருவுறுதல், கரு வளர்ச்சி அடைதல், பிரசவித்தல். இது 3 பிரசங்கத்துக்கு ஒப்பா சொன்னார். கருவுறுதல், கரு வளருதல், பிரசவித்தல். இது எப்படியும் 3 வேலை நடக்குதோ அது போலவே பிரசங்கம் என்பதும் அப்படித்தான். அந்த கரு வார்த்தை எங்கே இருந்து வர வேண்டும் என்றால் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அது நாம் நினைத்தபடி அது கிடைக்காது. சில நேரம் உடனே ஆண்டவர் கொடுத்துருவாரு, சில நேரம் அந்த வார்த்தைக்கு காத்திருக்க வேண்டும். அதுல குறிப்பா இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. நான் உங்களுக்கு சொல்றத நீங்க நான் உங்களுக்கு காதுல சொல்றத நீங்க வீடுகள் மேல பிரசித்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. மத்தேயு 10:27 இயேசு சொல்லாரு, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்க, காதுல கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். அப்போ எங்க இருந்து முதல்ல வரணும்? நான் உங்களுக்கு இருளில் சொல்லுகிறதை. அப்போ ஆண்டவர்கிட்ட வார்த்தை வரணும். அவர் காதுல சொல்லுவார், நம்ம இருதயத்துல சொல்லுவார். அந்த வார்த்தையை பெறணும். அதுதான் அந்த கருப்பொருள். எதை பிரசங்கிக்க போறோம்? இப்ப ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம், அதுக்கு ரெடி ஆகும் போது அந்த பிரசங்கத்தின் வரணும். அதுதான் பிரசங்கத்தினுடைய முதல் துவக்கம். யோனா நினிவேல போய் பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு பைபிள்ல இருக்கு. இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அவ்வளவுதான் பிரசங்கம். ஆனா அது எங்க இருந்து வந்துச்சு? தேவனிடத்துல இருந்து வந்துச்சு. அதனால அந்த பிரசங்கம் என்ன ஆச்சு? நினிவே பட்டணத்தையே மாற்றி விட்டது. ராஜா முதற்கொண்டு மிருகங்கள் வரைக்கும் உபவாசம் பண்ணி பெரிய ஒரு மனம் திரும்புதல் உண்டாச்சு. இயேசு சொன்னார், யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார். எப்படி மனம் திரும்பினாங்க? அந்த கீவேர்டு தேவனிடத்துல இருந்து வந்துச்சு. அதுதான் அந்த மனம் திரும்புவதற்கு ரகசியம். அதுதான் பேதுருடைய ஊழியத்துல மனம் திரும்ப காரணம் அந்த வார்த்தை அங்க இருந்து வந்தது. அதுதான் பவுல் கூட தனக்காக ஜெபம் பண்ண சொல்லும் போது என்ன சொல்லாரு? எனக்கு வாக்கு கொடுக்கப்பட விண்ணப்பம் பண்ணுங்க.
அந்த பிரசங்கம் என்கிற விஷயத்துல துவக்கம் எங்க இருக்கணும்? கருப்பொருள் பெறுவது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெறணும். அதுக்கு மீடியா உதவி ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு அவர் சமூகத்துல என்ன செய்யணும்? நம்ம நீதிமொழிகள் 8ல வாசிச்சது மாதிரி அவருடைய கதவு நிலையருகே காத்திருக்கணும். எப்படி ஒரு வேலைக்காரன் தன் எஜமானுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறானோ, எஜமானுடைய உத்தரவுக்காக கட்டளைக்காக காத்திருக்கிறானோ, அது மாதிரி தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும். மோசே அப்படித்தான் காத்திருந்தார், மலையில போய் வார்த்தைகளை வாங்கிட்டு வந்தார். இதே போல நாம் ஆண்டவரிடத்தில் வார்த்தைகளை பெறுவப்போ, வார்த்தைகளை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய 2 வேலையில ஒரு வேலை தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும். 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேதத்தை பிரியத்துடன் வாசிக்க வேண்டும். வேதத்தை பிரியத்துடன் ஆர்வத்துடன் வாசிக்க வேண்டும். ஏன்னா எழுதப்பட்ட வார்த்தைக்கு பேர் லோகோஸ். தேவன் நமக்கு பேசுகிற வார்த்தைக்கு பேர் ரேமா. இந்த ரேமா எங்க இருந்து வருது அப்படின்னா, வானத்துல இருந்து வராது, எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து நமக்கு வரும். எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து தேவன் நம்மோடு பேசுவார். அதனால ஊழியக்காரர்கள் ஆனாலும் சரி, பிரசங்கிக்க போற யாரானாலும் சரி, வார்த்தை ஆண்டவர் தந்து வாங்கணும்னா, 1 ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். 2 வேதத்தில் பிரியமாக இருந்து அந்த வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும். வேதத்தை வாசிக்கணுமே அப்படின்னு வாசிக்கிறது இல்ல, பிரியமா வாசிக்கணும். சங்கீதம் 119:97 என்ன சொல்லுது? உங்களுடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். வேதத்தை வாசிப்போம், ஆனா பிரியமா வாசிக்கிறோமா? அது பிரியமா இருக்கா? தங்கத்தை மாதிரி, தங்கத்தை விட அது நமக்கு பெருசாவும் இன்பமாவும் தெரியுதா? தேனை விட அது நமக்கு இனிமையாக தோன்றுகிறதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா ஆரம்பத்துல கிடைச்சப்போ எப்படி இருந்துச்சு? தேனிட்ட பணியாரம் மாதிரி இருந்துச்சு, தேன்ல சுட்ட பணியாரம். கொஞ்ச நாள் தாண்டி சொல்றாங்க, அது எப்படி இருக்கா? புது ஒலிவ எண்ணெயின் ருசி. எண்ணெய்க்கு ஏதாவது டேஸ்ட் இருக்கா? தேனை இப்ப என்னவா மாறி போச்சு? எண்ணெயா மாறி. முதல்ல ஐயோ தேன் மாதிரி இருக்குன்னாங்க, அதுக்கப்புறம் இப்போ இது எண்ணெய் மாதிரி மாறிட்டு. தேனுக்கு தேனுடைய சுவை எப்படி, எண்ணெய்க்கு என்ன டேஸ்ட்? ஒரு டேஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி மாறிச்சு. கடைசியில சொன்னாங்க, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்குன்ட்டான். அப்போ இதெல்லாம் தான் தோல்வி. இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் ரீடிங் ஹேபிட் இல்லை. சொல்றேன், பைபிளை வாசிக்காத எந்த பிரசங்கியாரும் ஒரு சாதனையும் புரிய போறதே கிடையாது. அதான் உண்மை. பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம், ஆனா ஒரு ஆத்மாவும் மனம் திரும்பாது, ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படாது. பைபிள்ல பிரியம் இருக்கு, வேதத்துல பிரியம் இருந்தாதான் வார்த்தைகள் அங்கிருந்து நமக்கு கிடைக்கும். பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். நான் வருமானமும் என்ன செய்யணும்? வாசிக்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதுலையும் ஜாக்கிரதையா இருக்கு. 1 தீமோத்தேயு 4:13 அது சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4:13 புஸ்தகங்களை கொண்டு வா, நான் வாசிக்கணும் அப்படின்னு எழுதுறேன். நான் வாசிக்கணும் இல்ல, புஸ்தகங்களை கொண்டு வான்னு எழுதுறேன். 1 தீமோத்தேயு 4:13 தீமோத்தேயுக்கு வாசிக்க சொன்னாரு. 2 தீமோத்தேயு 4:13 அவர் தன்னை தான் வாசிக்கிறதை விளங்க பண்ணுறார். பாருங்க, ஊழியக்காரர் மரிக்கிற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கும். பிரசங்கியார் படிச்சுட்டே இருக்கும். வேதத்தை நல்லா படிக்கணும். வேதம் வாசிக்க வாசிக்கதான் வேதத்துல தெளிவு, அறிவு, ஞானம் சகலமும் கிடைக்கும். வார்த்தைகள் அங்கிருந்துதான் வரும். ஒருவர் சொன்னாரு, ஒரு மனிதன் காட்டிலே வேட்டையாட போகும் பொழுது அவனுடைய வேட்டை பொருள் வரும் வரை அவன் தேடிக்கொண்டே இருப்பது போல, ஒரு மானோ முயலோ அது துள்ளி குதிச்சு வரும், அது வரைக்கும் அவன் என்ன செஞ்சுட்டே இருப்பான்? தேடிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி பைபிளை நீ வாசித்துட்டே இருப்பான். வாசிக்கும் பொழுது உனக்குரிய முயல் போன்ற வசனங்கள் மான் போல துள்ளி குதிச்சு உன் மனசுல வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த தேவன் பேசுகிற வார்த்தை தான். அதை நம்ம குறிச்சு வைக்கணும், அதை நோட் பண்ணி வைக்கணும். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா பேசுவார், அதை நம்ம நோட் பண்ணி வச்சு
நாம அப்படிதான் பிரசங்கம், வார்த்தைகள் அங்கிருந்துதான் வரணும். அதனால முதல்ல வார்த்தைகளை பெறுவது இதுதான் பிரசங்கத்துல முதல் விஷயம். இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா நீங்க படிக்கும்போது படிக்கிறதுடைய ஒரு முக்கிய மெயின் கான்செப்ட் இதுதான். இரண்டாவது, பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை பிரசங்கமாக ஆயத்தம் செய்வது. அல்ல வார்த்தையை பெறணும், அதான் கருப்பொருள். கருப்பொருள் அங்கிருந்து பெறணும். இரண்டாவது, பெற்றுக்கொண்ட கருப்பொருளை பிரசங்கமாக ஆயத்தம் செய்ய வேண்டும். பிரசங்கமாக ஆயத்தம் செய்யும். எவ்வளவு தூரம் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுகிறோமோ, ஆயத்தம் செய்கிறோமோ, அவ்வளவு அது நேர்த்தியாக இருக்கும். சார்லஸ் ஸ்பர்ஜன் அவர் என்ன சொல்றாருன்னா, நேர்த்தியாக ஆயத்தம் செய்யப்பட்ட பிரசங்கம் என்பது நேர்த்தியாக வரையப்பட்ட ஓவியத்தை போல் இருக்கும். நேர்த்தியாக வரையப்பட்ட ஓவியம் எப்படி ஒரு மனிதனையே பார்த்து கொண்டிருக்கிறதோ அதுபோல நேர்த்தியாக ஆயத்தம் செய்யப்பட்ட பிரசங்கம் எல்லாரையும் தொடக்கூடியதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு இது புரியாம இருக்கலாம். என்னன்னா, ஒரு போட்டோ, சில போட்டோவை நீங்க பார்த்துருப்பீங்க. பார்த்தா அந்த போட்டோ நம்மளே பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம அங்க போனாலும் இங்க போனாலும் அந்த போட்டோ நம்மளே பாக்குற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதான் அந்த நேர்த்தியா வரையப்பட்ட ஓவியம் சொல்லுது. இதே மாதிரி நேர்த்தியாக ஆயத்தம் பண்ணப்பட்ட பிரசங்கம் என்பது எல்லாரையும் பார்க்கும், அது எல்லாரையும் தொடும், டச் பண்ணும். சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆண்டவர் நீங்க என் கூட தான் பேசுறாரு. அடுத்த நாள் சொல்லுவோம், இல்ல இல்ல என்கிட்ட தான் பேசுறாரு. எல்லாரோடும் ஆண்டவர், ஏன்னா ஆண்டவருடைய செயல் அப்படிப்பட்டதுனால நேர்த்தியாக ஆயத்தம் பண்ணணும். ஆயத்தம் பண்ணுவதற்குமே ஆண்டவருடைய உதவியை நம்ம கேட்கணும். அதனால கருப்பொருள், இரண்டாவது கருப்பொருளை பிரசங்கமாக ஆயத்தம் பண்ணுகின்ற ஒரு பணி இருக்கு. அதற்கு சில உபகரணங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் எல்லாமே தேவனுடைய நடத்துதல் என்கிற காரியம் அது நமக்கு ரொம்ப தேவை. நமக்கு இப்பெல்லாம் ஒரு ஒரே மாதிரி உள்ள வசனங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அப்படி நம்ம கண்டுபிடிச்சு பண்ணுகிற காரியங்கள் ரொம்ப பெரிய பிரயோஜனமா இருக்கு. ஆண்டவரே நமக்கு ஜோடு சேர்ப்பார். நாம் பேச வேண்டிய வார்த்தைகளை, பேச வேண்டிய விளக்கங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆகவே அந்த வசனங்களுடைய ஜோடுகளை சேர்த்து அவைகளை ஆயத்தம் செய்ய வேண்டும். அது மாதிரி பிரசங்கம் ஆயத்தம் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, போதுமான உதாரணங்களை அதற்கு ஆயத்தப்படுத்தும். உதாரணம் பைபிள்ல இருந்தே உதாரணம் இருக்கு. பைபிள் இயேசுவை பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் உதாரணம் சொல்லிதான் சொல்லுவாங்க. அதான் இயேசுடைய பெரிய விசேஷமே. மனுஷனுடைய இருதயத்தினுடைய தன்மையை பத்தி சொல்றதுக்கு 4 விதைக்கிறவனை பத்தி ஓமையை சொன்னார். 4 நிலங்களை சொன்னார். 4 நிலம் மனுஷனுடைய இருதயம். வித்தியாசமான மனித இருதயங்கள். கற்பாறை வழியருகே விழுந்தது, பாறையில விழுந்துச்சு, முள்ளுக்குள்ள விழுந்துச்சு, நல்ல நிலத்துல விழுந்துச்சு. அப்போ உதாரணமே சொல்லிதான் அது ஓமையாவே சொல்லிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா உதாரணம் சொல்லிதான் இயேசு சொல்றார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யும். பாத்தீங்களா? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யற விஷயத்துல கூட பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதா? இப்படி இயேசுடைய ஊழியத்துல, இயேசுடைய பிரசங்கத்துல ஏராளம் உதாரணங்களை அவர் பயன்படுத்தினார். உவமைகளை பயன்படுத்தினார். எல்லாம் நம்ம ஆயத்தம் பண்ணாதான் வரும். அந்த உதாரணங்கள் ஆயத்தப்படுத்துற விஷயத்துல கூட கேலி கூத்தான உதாரணங்கள், ரொம்ப தேவையில்லாத மக்களுக்கு ஒரு மாதிரி உண்டாக்கக்கூடிய ஒரு மாதிரி தரக்குறைவான காரியங்கள் போன்ற விஷயங்களை நம்ம பேசாம இருக்கிறது நல்லது. அப்படி பேசாம நல்ல கனத்துக்குரியதும் தெளிவானதுமான மக்களை புரிய வைக்கக்கூடிய உதாரணங்களா இருக்கணும். உதாரணங்கள் எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, பைபிள் சொல்லுது, ஞானிகளுடைய வாக்கியங்கள் காற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிய போலவும் இருக்கு. சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணி. ஆணி ஒரு தடவை அரைஞ்சா செவர்ல இறங்க இல்லையா? ஆணி என்ன செய்வோம்? அடிப்போம்.
1 2 3ன்னு அடிச்சுட்டே இறங்குறவரை என்ன செஞ்சுட்டே இருக்கும். சில ஆணி 3 அடியில இறங்கிடும், சில ஆணி 5 அடி அடிக்கணும், அந்த சுவரை பொறுத்து. அப்போ இந்த உதாரணம் தான் அந்த சுத்தியல் ஆணி. அந்த ஆணி என்கிற கருத்தை உள்ள அடிச்சு இறக்கிறதுக்கு தான் இந்த உதாரணம் என்னும் சுத்தியல் தேவைப்படுகிறது. அது சில ஆணி ஒரே அடியில உள்ள போயிடும், சிலது 2 3 அடி அடிக்கணும், சிலது 5 அடி அடிக்கணும், சிலது 10 அடி அடிக்கணும். மாதிரி தேவையான அளவு உதாரணங்கள் பயன்படுத்தும் போது அந்த கருப்பொருள் அப்படி இருதயங்கள்ல உதாரணம் பயன்படுத்துற விஷயத்துல நான் சொல்றது என்னன்னா, கூடிய மட்டும் வேதத்திலிருந்தே எடுப்பது மிகவும் சிறந்தது. வெளியே எடுக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா பெட்டர் என்ன அப்படின்னா, சிறந்தது எது அப்படின்னா வேதத்திலிருந்தே உண்மையை பற்றி நம்ம ஒரு கருப்பொருள் பேசணும். யோசேப்பை சொல்லலாம், மோசேயை சொல்லலாம், இயேசுவை சொல்லி சில கேரக்டர்ஸ் உதாரணமா நம்ம அவங்களை காமிச்சு கொடுக்கணும். அப்போ மக்களுடைய இருதயங்களில் இருப்பது. அப்போ ஆயத்தம் செய்வோம். அப்போ உதாரணங்களை ஆயத்தம் பண்ணணும், ஜோடு வசனங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவர் தந்த கருப்பொருளை எத்தனை குறிப்பா பேச முடியும், நம்ம டைமுக்கு தக்க அதை பிளான் பண்ணணும். 1 மணி நேரம் பேசுறதுன்னா 3 குறிப்பு போதுமானது. 1 மணி நேரம் தான் நமக்கு டைம் இருக்கு அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் போதுமானது. அதுக்கு தேவையான உதாரணங்கள், அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பேசி நம்ம பேசுறதுக்கு அதுக்குதான் போதுமான அளவு டைம் இருக்கு. உதாரணத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடைமுறைக்கு போகணும். உண்மையை பற்றி பேசணும். ஸ்கூல் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், நீ பரீட்சை உண்மையா எழுது, யாரையும் பார்த்து காப்பி அடிக்காத, உண்மையா எழுதி மார்க் வாங்க. வேலையில உண்மையா இருங்க, பணத்துல உண்மையா இருங்க, கொடுக்கல் வாங்கல்ல உண்மையா இருங்க, வார்த்தையில உண்மை. நம்ம நடைமுறைகளை பேச வேண்டும். அது தக்கதான் ப்ரிப்பரேஷன் தேவை. அதனால உட்கார்ந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். இதெல்லாம் தான் ஆயத்தம் என்கிற விஷயத்துல வருது. 3வது என்ன அப்படின்னா பிரசங்கிப்பது. முதல்ல கருப்பொருள் பெறுவது, கருப்பொருளை பிரசங்கமாக ஆயத்தம் செய்வது, 3வது பிரசங்கத்தை நிறைவேற்றுவது. ஆகவே இந்த 2ஐயும் நம்ம நல்லா செய்யும் போது பிரசங்கத்தை நிறைவேற்றுகிற அந்த ஊழியத்துக்கும் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து, ஆவியானவருடைய உதவியை சார்ந்து ஜெபத்துடன் இந்த ஊழியத்தை நிறைவேற்றும். அப்பொழுது இந்த பிரசங்கம் நிச்சயமாய் ஒரு தாக்கத்தை மனிதருடைய இருதயங்களிலே உண்டு. ஆகவே நாம் இந்த 3 காரியங்கள் சரிவர செய்வதுதான் இந்த பிரசங்கங்களினுடைய அடிப்படையான விஷயம். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரசங்கத்தினுடைய வகைகள் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். நிறைய டைப்ஸ் பிரசங்கத்துல நிறைய வகைகள். அந்த பிரசங்கத்துல என்னெல்லாம் வகைகள் இருக்கு, நாம் அதை எப்படி எல்லாம் செய்யலாம் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் இப்பொழுது நாம கற்றுக்கொள்வோம். முதலாவது நான் சொல்றேன், டெக்சுவல் செர்மன், உரைநடை பிரசங்கங்கள். உரைநடை பிரசங்கங்கள் உரைநடை பிரசங்கங்கள் உரைநடை பிரசங்கம் அப்படின்னு சொன்னா ஒரு பேசேஜ் அப்படி தொடர்ச்சியாக நாம பிரசங்கிப்பது. ஜான் கால்வின் இந்த முறையை தான் அதிகமா பின்பற்றி இருக்கிறார். என்ன அப்படின்னா, அவர் என்ன செய்வார்னா, ஒரு புக்கு அல்லது ஒரு லாங் பேசேஜ், ஒரு பெரிய வேத பகுதி அல்லது ஒரு புக்கு, அதை என்ன செய்வார்னா வாரந்தோறும் ஒவ்வொரு சண்டையும்
இந்த வாரம் இப்ப நம்ம தொடர் பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம் இல்லையா, அதே போல அவர் சண்டே பிரசங்கம் இப்பதான் டெக்ஸ்டுவல் செர்மன், அதாவது உரைநடை சார்ந்த பிரசங்கங்கள். அந்த ஒரு பேசேஜ சார்ந்து அந்த பிரசங்கம் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. இதான் உரைநடை பிரசங்கம். ஜான் கால்வின் இப்படிதான் சண்டே அதிகமாக அவர் உரையாற்றி இருக்கிறார். இரண்டாவது டெக்ஸ்டுவல் செர்மன் பற்றி பார்த்தோம். இரண்டாவது எக்ஸ்போசிட்டரி செர்மன். எக்ஸ்போசிட்டரி செர்மன், வியாக்கியான பிரசங்கங்கள். வியாக்கியான பிரசங்கம், எக்ஸ்போசிட்டரி செர்மன் அப்படின்னா வியாக்கியான உரைநடை சார்ந்த டெக்ஸ்டுவல் செர்மன். ரெண்டாவது எக்ஸ்போசிட்டரி செர்மன், உரை. இது வியாக்கியான பிரசங்கம். இத என்ன செய்யுது அப்படின்னா வியாக்கியானம் பண்ணுவாங்க. வியாக்கியான பிரசங்கம், வியாக்கியானம். நல்லா கவனிங்க. இந்த வியாக்கியான பிரசங்கம், உரைநடை பிரசங்கம் அது அது என்ன நடை இருக்கோ, என்ன மேட்டர் இருக்கோ அது அப்படிதான் பிரசங்கம் பண்ண முடியும். வியாக்கியான பிரசங்கத்துல என்ன இருக்குன்னா ஒவ்வொருத்தருடைய வியாக்கியானம் வித்தியாசமா இருக்கு. அந்த வியாக்கியானம் அதாவது நிறைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் வியாக்கியானம் என்கிற விஷயத்துக்குள்ள அதிகமா உள்ள போயிடுவாங்க. அது பாத்தீங்கன்னா இயேசுவை சுமந்த கழுதை. அந்த கழுதை இயேசுவை சுமந்துட்டு போச்சு. உடனே என்ன சொல்லுவோம், அதை வச்சு நம்ம ஒரு வியாக்கியானம், நம்ம இயேசுவை சுமக்கணும். அந்த கழுதை அங்க கெட்டி போட்டிருந்த அது மாதிரி நம்ம பாவத்துல கட்டப்பட்டிருந்தோம். இப்படி ஊழியக்காரங்க போய் அவிழ்த்தாங்க. அது மாதிரி ஊழியக்காரங்க சுவிசேஷத்தை அறிவிச்சு நம்மளை இயேசுகிட்ட கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம இயேசுவை சுமக்க ஆரம்பிச்சிருப்போம். இயேசுவை சுமச்ச உடனே அந்த கழுதைக்கு மதிப்பு, மரியாதை. இது என்னன்னா இது பேர் தான் வியாக்கியான பிரசங்கம். ரெண்டாவது இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நிறைய பேர் பண்றது என்னன்னா, அதுல இயேசு இந்த வியாக்கியானம், அதாவது ஒரு சம்பவத்தை வியாக்கியானம் பண்ணு. அது வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி இயேசு ஒரு ஊமை சொன்னார். ஒருத்தன் எருசலேம்ல இருந்து எரியோவுக்கு போனா கள்ளர் கையில் அகப்பட்டுட்டான். அப்ப அது அந்த இதை எதுக்கு சொன்னாரு அப்படின்னா, தன்னுடைய நெய்பர் யாரு, தன்னுடைய பிறன் யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதை சொன்னார். ஆனா உடனே அது நம்ம ஆட்கள் என்னன்னா வியாக்கியானத்துல போயிடுவாங்க. அதிகமா தப்பு இல்ல. எருசலேம்ன்றது தேவனுடைய நகரம், தேவனுடைய ஆராதனை ஸ்தலம். அவன் எரியோ நோக்கி போறான்னா சாபத்துக்காக நேரம் இடம், அதுக்கு மேல போறான். அப்படி போகும்போது கள்ளர் கையில மாட்டிக்கிட்டான், பிசாசு கையில அகப்பட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் வியாக்கியானம். அப்போ இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எருசலேம் என்பது மேல இருக்கு, எரிகோ என்பது டவுன்ல இருக்குது. அதனால வியாக்கியானங்கள் வித்தியாசமா மாறும். வியாக்கியானத்தை இது இப்படித்தான் நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சாதிக்க கூடாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ரொம்ப தவறான வியாக்கியானங்கள் கொடுத்தா தவறான வழியில போயிடும். அதனால எக்ஸ்போசிட்டரி செர்மன், வியாக்கியான பிரசங்கம். இதை கவனிச்சுக்கிடணும். பவுல் ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். ஆகார பற்றியும் சாராள பற்றியும் ஒரு வியாக்கியானம் இல்லையா? அந்த சத்தியத்தை தெளிவுபடுத்துறதுக்காக ஆகார பத்தி சொல்லுது. அது இப்ப இருக்கிற அரபி தேசத்துல இருக்கிற சீனாய் மலை. ஆனா சாராள் என்பது வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பெற்றது. அதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் அப்படின்னு சொல்லி அப்படி விளக்கம். அந்த இதுக்கு பேர் தான் என்னன்னா வியாக்கியான பிரசங்கம். அதே மாதிரி மெல்கி சேதைக்க வச்சு இயேசுடைய ஆசாரியத்துவத்தை விளக்கி சொல்லி இருக்கு. எபிரேய நிருபக்காரர் சொல்றாரு. இதெல்லாம் தான் என்னதுன்னா எக்ஸ்போசிட்டரி செர்மன், வியாக்கியான பிரசங்கங்கள். சரி, மூணாவது ஹிஸ்டாரிக்கல் செர்மன், சரித்திர பிரசங்கங்கள். சரித்திர பிரசங்கங்கள் இந்த சரித்திர பிரசங்கம் அப்படின்னு சொல்லும் போது
சரித்திரம் சார்ந்த நிகழ்வுகள் சார்ந்த பிரசங்கங்கள். இப்ப சொல்ல போனா கானான் பிரயாணம், கானான் யாத்திரை அப்படின்னு ஒரு புக்கு நம்முடைய ஜான்ரோஸ் அவங்க எழுதி இருக்கிறாங்க. கானான் பயணம், இது வந்து ஒரு சரித்திர நிகழ்வு. அப்ப இதை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, அவர் கூட இந்த இதை எடுத்து எழுதுறாரு. 1 Corinthians 10 எழுதுறாரு. அவங்க வந்து எகிப்துல இருந்து வந்தாங்க, செங்கடலை கடந்தாங்க, அப்படி எல்லாம் இருந்தது, அந்த கண்மலைக்கு தண்ணீரை குடிச்சாங்க, ஆனாலும் இப்படி எல்லாம் நடந்தாங்க, தேவன் அவங்கள்ட்ட பிரியமா இருக்கல. அது சரித்திரம், அது ஏற்கனவே நடந்த அந்த சரித்திரம். அந்த சரித்திரம் சார்ந்த பிரசங்கங்கள், அதான் ஹிஸ்டாரிக்கல் செர்மன் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி கானான் யாத்திரை, அது போல படைப்பினுடைய சரித்திரத்தின் அடிப்படையில பிரசங்கம் பண்றது, இதே போல நிறைய நம்ம இது பண்ணலாம். பைபிள்ல இருந்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 7 ஸ்தேவானுடைய பிரசங்கம் எதுவா இருந்துச்சு அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் செர்மன். அதுக்கு ஏன்னா அவர் சரித்திரத்தை தான் பேசுறாரு அந்த இடத்துல. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அன்னையில இருந்து என்ன நடந்தது, ஆபிரகாம் தொடங்கி அவர் அப்படியே வந்து வரிசையா அப்படியே கொண்டு வர்றார் ஒவ்வொன்னா. இதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் செர்மன் அப்படின்னு சொல்ற சரித்திர பிரசங்கம். 4வது பயோகிராபிக்கல் செர்மன், அதாவது வாழ்க்கை சரித்திரம் சார்ந்த பிரசங்கம். வாழ்க்கை சரித்திரம் முதல்ல சொன்னது வந்து ஹிஸ்டாரிக்கல், இரண்டாவது இது பயோகிராபிக்கல், வாழ்க்கை சரித்திரம். இப்போ உதாரணமா ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம சில பாடங்களை கற்றுக்கொள்ளணும். நோவாட்ட உள்ள நல்ல விஷயங்களை பத்தி படிக்கிறோம், கெட்ட விஷயங்களை பத்தி படிக்கிறோம். அதே மாதிரி ஆபிரகாமுடைய வெற்றியை பத்தி படிக்கிறோம், அவருடைய சில பாகங்களை குறித்து படிக்கிறோம். ஈசாக், அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டரை பத்தி படிக்கணும். இது வந்து பயோகிராபிக்கல் செர்மன். இது வந்து என்னது, வாழ்க்கை சரித்திரம் சார்ந்த பிரசங்கங்கள். 5வது டாபிக்கல் செர்மன். டாபிக்கல் செர்மன், தலைப்பு பிரசங்கம். நம்ம அதிகமா பண்றது வந்து இந்த பிரசங்கம் தான் பண்ணுவோம். நம்ம சாதாரணமா சண்டே எல்லாம் வந்து பண்ற பிரசங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டாபிக்கல் செர்மன் தான் அதிகமா பண்ணுவோம். ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் அடிப்படையில நம்ம வந்து பேசுவோம். உதாரணமா பாவம் அல்லது ரட்சிப்பு அல்லது கிருபை அல்லது பரலோகம் அல்லது நரகம். இன்னைக்கு உங்களுக்கு நரகத்தை பத்தி பிரசங்கம் பண்ண போறேன், அல்லது இன்னைக்கு உங்களுக்கு பரலோகத்தை பத்தி பிரசங்கம் பண்ண போறோம். ஒரு தலைப்பை சார்ந்து பிரசங்கிப்பது. அந்த தலைப்பிலே வந்து நம்ம இது மாதிரி பண்ணு, இயேசுடைய 2ஆம் வருகையை பற்றி இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறோம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றி பிரசங்கம் பண்ண போறோம், உயிர்த்தெழுதல் பற்றி பிரசங்கம் பண்ண போறோம். இதெல்லாம் வந்து ஒரு டாபிக். அந்த தலைப்பின் அடிப்படையில நம்ம பிரசங்கம் பண்ணணும். அந்த தலைப்பு பிரசங்கம் சொல்லு, டாபிக்கல் செர்மன். அதிகமா வந்து சாதாரணமா வந்து இந்த பிரசங்கம் தான் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம அதிகமா என்ன கேட்போம், டாபிக்கல் செர்மன். சரி, நம்மளுடைய செய்தி வந்து இந்த மாதிரி காரியங்கள் வயதுல வந்து நல்ல தெளிவாக நம்ம இப்ப இது எல்லாமே கலந்துதான் வரும். நம்மளுடைய மெசேஜஸ்ல இதெல்லாம் வந்து கலந்துதான் வரும். ஆகவே இப்படிதான் இதுதான் பிரசங்கத்தினுடைய வகைகள். இனி வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இதுலதான் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணுகிற பணியில இதெல்லாம் இது இருக்கு. எப்படி நம்ம வந்து ஆயத்தப்படுத்துறோம் அப்படின்றது. நம்ம இப்போ இந்த நாட்கள்ல நம்ம சர்ச்சஸ்ல நடத்துற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரீச்சிங். அதுல அதிகமா டாபிக்கல் செர்மன் பண்ணுவோம், இல்லைன்னா பயோகிராபிக்கல் செர்மன், இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கல். இது 3மே அதுல வந்து கலந்து வரும். டெக்ஸ்டுவல் செர்மன் அப்படின்ற விஷயம் வந்து அதான் வந்து நம்ம இப்ப பைபிள் ஸ்டடின்னு நம்ம நடத்தணும், அந்த மாதிரி காரியம். சரி, ஸ்டைல்ஸ் ஆஃப் டெலிவரி. நாம வந்து எப்படி எல்லாம் வந்து பிரசங்கத்தை டெலிவரி, இப்போ பிரசங்கம்
கருப்பொருள் பெறுகிறோம், அதை ஆயத்தம் செய்கிறோம், இனி அதை டெலிவரி பண்றோம். அதை வந்து என்ன செய்யறோம், அதை வந்து நிறைவேற்றுகிறோம். நமக்குள்ள இருக்கிற பிரசங்கத்தை மக்களுக்கு பிரசன்ட் பண்றோம், அதை வழங்குறோம். அதுல இருக்கக்கூடிய சில முறைகள் இருக்கு. அதை எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்றது பற்றி இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, எழுதி வாசிப்பது ரீடிங் த மேனுஸ்கிரிப்ட். அதை வந்து எழுதி வாசிக்கணும். நம்ம அதிகமா அப்படி கேட்கறது இல்லை. நம்ம ஆவிக்குரிய சபைகள் வந்து எழுதி வாசிக்கிற பிரசங்கங்கள் வந்து ரொம்ப கேட்கறது இல்லை. பிரீச்சர் வந்து அவங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கணும், குறிப்பு வச்சு பிரசங்கம் பண்றது அவங்க பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்ம சாதாரணமா ஆவிக்குரிய சபைகள்ல நம்ம பார்க்கணும். ஆனா இப்படி ஒரு முறை இருக்கு, எனது எழுதி அதை அப்படியே வாசிப்பது, பிரசங்கம் பண்றது. இப்போ அறிக்கை எல்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா, ஆண்டு விழா எல்லாம் நடத்தும் போது அறிக்கை வாசிப்பாங்க. அப்போ அந்த அறிக்கையை வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து வாசிக்கிற இப்படி ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி ஊழியத்திலையும் பயன்பட்டவர்கள் பலர் வந்து உண்டு. சார்ல்ஸ் பின்னி அவர் வந்து இந்த முறை பயன்படுத்தினார்னு வந்து சொல்லப்படுது. சார்ல்ஸ் பின்னி அவர் இதை எழுதி வச்சு வாசிப்பாராம். எழுதி வச்சு வாசித்து முடிக்கும் போது பலர் உருண்டு புரண்டு பாவ அறிக்கப்படி அழுது புலம்பி மனம் திரும்புவார். பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க சார்ல்ஸ் பின்னி. அவர் அந்த ஸ்கிரிப்ட வாசித்து முடிக்கிறதுக்குள்ள அநேகர் மனம் திரும்புவாங்க. அப்படி ஆண்டவர் அதனால வந்து அந்த அவர் பயன்படுத்தின எழுதி வாசிக்கிறது. இதுல வந்து சில விஷயங்கள் இருக்கு. எழுதி வாசிப்பது, அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி எழுதி வாசிக்கிற பழக்கம் உடைய ஒருத்தர் வந்து அலெக்சாண்டர் வைட், எடின்பர்க்ஸ் அதுல உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு பிரீச்சர் வந்து அலெக்சாண்டர் வைட். 20ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்துல இவர் வந்து இப்படிதான் வந்து இது பண்ணார். ஆனா இவருடைய இந்த இதுல வந்து நிறைய மக்கள் வந்து தொடப்பட்டிருக்காங்க. இப்படி இருக்கு. இதே மாதிரி உள்ளவங்க வந்து ஜோனத்தான் எட்வர்ட்ஸ், அப்புறம் ஹோரேஸ் புஷ்னால், ஜான் ஹென்றி ஜோவட், ஹென்றி வேண்டன், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து எழுதி வாசிக்கக்கூடியவர்கள். இதுல வந்து என்ன, இதுல உள்ள நிறை குறைகள் இருக்கு. எழுதி வாசிக்கிறதுல என்ன இதுல உள்ள என்ன அப்படின்னா, இது வந்து ப்ராப்பரா எழுதி வாசிக்கும் போது மிஸ் ஆகாது. எழுதி வாசிக்கும் போது அது வந்து எதுவுமே வந்து என்ன செய்யாது, மிஸ் ஆகாது. மிஸ் பண்ணாம கரெக்டா காரியங்களை முடியும். அது மட்டும் இல்ல, எழுதி வாசிக்கும் போது ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணபடி அது வந்து கரெக்டா செய்யணும். அப்படி அதை நம்ம கேக்குதா நான் பேசுறது? கேக்குது பாஸ்டர். கேக்குது பாஸ்டர். எழுதி வாசிக்கிற முறை என்கிற ஒண்ணு இருக்கு. எந்த பாயிண்ட்டுமே விடுபடாம வாசித்தரலாம். ஏன் ரிப்போர்ட் எல்லாம் எழுதி வாசிக்க சொல்றோம்னா ஒண்ணும் மிஸ் ஆகாது, டைம் வேஸ்ட் ஆகாது. டைம் வந்து வேஸ்ட் ஆகாம, இப்ப 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு மேட்டர் சொல்லணும்னா எழுதி வாசிச்சாதான் அது கரெக்டா சொல்ல முடியும். பேசிட்டு இருந்தா பலது மறந்து போவோம், பேச வேண்டியதை மறந்துடுவோம், பேச வேண்டாததை பேசிடுவோம், நேரம் போயிடும். அதனால எழுதி வாசிக்கிறதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து முடிஞ்சிடும், எழுதி வாசிக்க முடிஞ்சிடும். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதுல இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டா, மக்களை பார்த்து நம்ம பேச முடியாது. ஏன்னா இப்படியே நம்ம நோட்டை பார்த்து வாசித்துட்டு இருக்கிறதுனால மக்களை பார்த்து பேச முடியாது.
சில வேலைகள்ல வந்து என்னன்னா அந்த மாதிரி வாசிக்கும் போது ஒரு போர்சிக்குள் இல்லாத ஒரு சிச்சுவேஷனை சில வேலை உருவாக்கலாம். அது மாதிரி செய்கை வராது. இப்போ கெஸ்டர் வந்து ஒரு முக்கியம். பிரசங்கத்துல வந்து செய்கை என்பது ஒரு முக்கியமான விஷயம். அது இதுல வந்து ரொம்ப பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து இதனுடைய தோல்வியான பாகங்கள். சரி, ஸ்டைல்ஸ் ஆஃப் டெலிவரி. பிரசங்கத்தை நிறைவேற்றுவதில் ஒண்ணு வந்து என்னன்னா எழுதி வச்சு வாசிக்கிறது. அதனால இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டைம்ல சில விஷயங்களை தவறு இல்லாம பேசணும், தெளிவா பேசணும்னா இந்த எழுதி வச்சு வாசிக்கிற முறை ரொம்ப சிறந்தது. ஏன்னா நம்ம சில விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி எழுதி வச்சு வாசிட்டோம்னா கரெக்டானதை பேசிடும். அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, ப்ரீச்சிங் ஃப்ரம் மெமரி. ஞாபகத்தில் இருந்து பேசுவோம். ஞாபகத்தில் இருந்து பேசுவோம். நினைவில், அதாவது நினைவாற்றலோடு பேசுவோம். நினைவில் இருந்து பேசுவோம். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முறையில அந்த ஏற்கனவே எடுத்த குறிப்புகள், அந்த குறிப்பு சம்பந்தமான இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, அவங்க வந்து மெமரைஸ் பண்ணிடுவாங்க, மனப்பாடம் பண்ணிடுவாங்க. சிலர் தான் அப்படி மனப்பாடம் பண்ணிடுவாங்க. இதை பேச போறோம், இதுக்கு இந்த வசனம் இங்க எங்க இருக்கு. அப்போ இது வந்து வேத அறிவு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாதான் அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். அப்போ வந்து இப்ப சிலர் தெரியும், அடுத்த பாயிண்ட் பேச போறோம், அதுக்கு வசனம் இங்க இருக்கு. அவங்களுக்கு வந்து தெரியாது. வந்து பைபிள் நாலேஜ் நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி காரியங்கள் கொஞ்சம் அது மாதிரி செய்யறதுக்கு முடியும். நோட்ஸ் இல்லாமலே சிலர் வந்து பிரசங்கம் மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. இதுல வந்து ஃபுல்டன் ஷீன் அப்படின்னு ஒருத்தவர் வந்து இதுல ஒரு பெரிய ஒரு பிரசங்கர். இந்த மாதிரி நினைவாற்றலோடு, நினைவுல இருந்து பிரசங்கம், குறிப்பு இல்லாம நினைவுல இருந்து பிரசங்கம் பண்ணுவது. இதுல உள்ளது என்ன அப்படின்னா, நினைவாற்றல்ல இருந்து பிரசங்கம் பண்றது வந்து என்னன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா, நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப ஈஸியா பேச முடியும். ரொம்ப ஃப்ரீயா பேச முடியும். ஏன்னா இதை பார்க்க மாட்டாங்க பார்த்தீங்களா, மெமரியில இருந்தே வருது இல்ல. அதனால வந்து ஃபோர்சிபிளா இருக்கும். மக்களை பார்த்து பேச எடுக்க எல்லாத்துக்கும் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா பேச முடியும் மெமரியில இருந்து பேச. ஆனா இது 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 வந்து இதனுடைய சில தோல்வியான பாகங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, சில வேலைகள்ல வந்து என்னன்னா, நம்ம ஒருவேளை ஒரு வசனம் மறந்து போச்சுன்னா குழந்தை போயிடும். அப்படின்னு சில காரியங்கள் இருக்கு. ஒரு வசனம் நம்ம யோசித்து வச்ச வசனம் டக்குன்னு ஞாபகத்துல வரலன்னா சிரமமாயிடும். அந்த மாதிரி சில கஷ்டங்கள் இருக்கு. டெலிவரி அப்படின்னா, இம்ப்ராம்ப்டு டெலிவரி. இம்ப்ராம்ப்டு டெலிவரி அப்படின்னா என்னன்னா, முன் ஆயத்தம் இல்லாமல் பிரசங்கிக்கக்கூடிய சூழ்நிலை. முன் ஆயத்தம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணுவது. இப்போ ரீடிங் ஸ்கிரிப்ட் எழுதல, மெமரியும் பண்ணல, திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு போய் உட்கார்ந்தோம், சொல்லாங்க பாஸ்டர் நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, 15 நிமிஷம் பேசுங்க அப்படின்னா, இப்போ அவர் வந்து குறிப்பும் எடுத்துட்டு வரல, மெமரியும் பண்ணிட்டு வரல. இப்போ வந்து அந்த நேரத்துல அவருக்கு வந்து அட்வான்ஸ்டா தெரியாது. ஆனா அந்த நேரத்துல ஒரு 10 நிமிஷம் பேச சொல்றாங்க. ஒரு கல்யாண வீட்டுல அல்லது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல போனோம், சும்மா யதார்த்தமா வேற ஒரு காரியமா போனா நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்றாங்க. இப்ப இதுக்கு பேர் தான் என்னதான் அந்த நேரத்துல பேசுறதுதான் இம்ப்ராம்ப்டு டெலிவரி. முன்ன ஆயத்தம் இல்ல, ஆனா அந்த நேரத்தில் பேசுவது. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட சில சிச்சுவேஷன் வரும்போது பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஊழியக்காரர்களா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். விசுவாசிகளுமே இந்த இதுல வந்து எப்பவுமே டைம் என்ன செய்யும், நாம வந்து ஆயத்தமா இருப்பது எப்பவும் சிறந்தது. பொதுவாகவே பைபிள் நல்லா வாசிக்கிறவங்களுக்கு ஏராளம் வசன குறிப்புகள் அவங்க உள்ளத்துல இருக்கும். அது வந்து அந்த நேரத்துக்கு ரொம்ப வந்து உதவியா இருக்கும். அதனால இம்ப்ராம்ப்டு டெலிவரி அது இது இல்ல. ஆனா வந்து அந்த நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு
வந்து நம்ம பண்றோம். அந்த சிச்சுவேஷன்ல திடீர்னு சொல்றாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பொதுவா என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, பிரசங்கிமா இருக்கு, நீங்களா ஒரு வாய்ப்பு கேட்காதீங்க பிரசங்கம் பண்ண. ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தா நீங்க அதை விட வேண்டாம். அதை பண்ணுங்க. ஆண்டவர் அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுவேன். ஆயத்தம் பண்ணி பண்ணுகிற பிரசங்கங்கள், நமக்கு டைம் இருக்கு, நமக்கு முன்னாடியே தெரியும் பிரசங்கம் பண்ணணும்னா, அதுக்கு முதல்ல சொன்னால கருப்பொருளை வாங்கி ஆயத்தம் பண்ணி நம்ம ப்ராப்பரா எழுதி வாசிக்க போறோமா இல்ல பிரசங்கம் பண்ண போறோமா, அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா செய்யணும். இது திடீர்னு ஒரு இடத்துல இப்படி ஒரு காரியம் வரும்போது நாம் அந்த இடத்துல அதை ஏற்றுக்கொண்டு செய்யும் போது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் வந்து நம்மளை கைவிட மாட்டார். அதனால வந்து அப்படி ஆண்டவர் உதவி செய்வார். Extemporaneous preaching. Extemporaneous preaching. இதுதான் சாதாரணமாக இப்பொழுது நம்முடைய நடைமுறையில் நாம் செய்வது. இதுதான் நம்ம எழுதி வாசிக்கிறதும் இல்லை, மனப்பாடம் செய்து பேசுறதும் இல்லை. அந்த நேரத்துல சில வாய்ப்புகளை பயன்படுத்தும். இது என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்பீக்கர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு தெரியும் நம்ம என்ன சொல்ல போறோம், என்ன பிரசங்கம் பண்ண போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்ற காரியங்கள்லாம் அவருக்கு தெரியும். அப்போ இதுதான் வந்து இப்போ நம்ம எழுதி வச்சிருக்கோம், குறிப்புகள் வச்சிருப்போம். ஆனா என்ன, ஃபுல்லா குறிப்புகளே சார மாட்டோம். நம்ம வந்து நம்ம பேச போறது நமக்கு தெரியும், குறிப்புகள் மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சிருப்போம், மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. குறிப்புகள், வசனத்தினுடைய இருப்பிடங்கள் இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் வந்து நம்ம அதிகமாக இப்போது பயன்படுத்துகிற முறை. நமக்கும் கம்ஃபர்டபுளா இருக்குது இந்த ஒரு வேதான். ஏன்னா ஃபுல்லா ரீட் பண்ணிட்டே இருக்கோம்னா ஆடியன்ஸ் எந்த நிலைமையில இருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனா அதே போல இப்ப சிலர் வந்து வசனத்துல நல்லா ஊறி கலைச்சவங்க இருக்கிறாங்க. வசனத்தை எப்பவும் வசனம் வாசித்துட்டே இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த மெமரைஸ்ட் செர்மன், அதாவது என்ன சொல்றது, ப்ரீச்சிங் ஃப்ரம் மெமரி, அவங்க வந்து நிற்பாங்க. இன்னும் நிற்கும் போது அந்த நேரத்துல வர்ற வார்த்தையை பேசுவாங்க. ஏன்னா அவங்க மெமரியில நிறைய இருக்கு. அதனால அந்த மாதிரி. மூணாவது வந்து நம்ம ஒரு தூண்டுதல் இல்லாம அந்த நேரத்துல பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாலாவது நம்ம வந்து ஏற்கனவே பண்ணி மக்களை பார்த்தா பிரசங்கம் பண்றோம், ஆனா குறிப்புகள் நம்ம வச்சிருக்கிறோம். இப்படிதான் இதுதான் ஒரு நேர்த்தியான முறையாக இருக்கிறது. சரி, நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஹோமிலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம படிச்சோம். பிரசங்கம்னா என்ன, அதுல உள்ள முக்கியமான 3 பிரிவுகளை நம்ம பார்த்தோம். 3 விஷயம். ஒண்ணு வந்து பிரசங்கம், பிரீச்சிங். ரெண்டாவது டீச்சிங், அது டிடாக்கே டீச்சிங். மூணாவது பாராக்லேசிஸ், புத்தி சொல்லுவது. அப்படி 3 விஷயங்களை பார்த்தோம். பிரசங்கம் எதற்காக, ஏன் நம்ம பண்ணணும், தேவ கட்டளை நிறைவேற்றணும். அப்புறம் பிரசங்கம் தான் சபையினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான விஷயம். அதுதான் மக்களை வளர்த்துவதும் மக்களை கட்டி எழுப்புவதும் அதுதான். இவைகள் எல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். பிரசங்கத்தினுடைய முக்கியமான 3 விஷயங்களை பார்த்தோம். ஒண்ணு, அந்த கருப்பொருளை பெற்றுக்கொள்வது, அதை பிரசங்கமாக வடிவமைப்பது, அதை நிறைவேற்றுவது, பிரசங்கத்தை நிறைவேற்றுவது. அப்போ இப்படி ஒரு 3 விஷயம் பார்த்தா, அதுல குறிப்பா பிரசங்கத்தினுடைய வகைகள் பற்றி பார்த்தோம். என்னெல்லாம் பிரசங்கத்தினுடைய வகைகள் பார்த்தோம். உரைநடை சார்ந்த பிரசங்கம் அப்படி பார்த்தோம். அப்புறம் வியாக்கியான பிரசங்கங்கள் குறிச்சு பார்த்தோம், எக்ஸ்போசிட்டரி சர்மன். அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் சரித்திரம் சார்ந்த பிரசங்கங்கள் பற்றி பார்த்தோம். அப்புறம் பயோகிராபிக்கல் அப்படிப்பட்ட பற்றி பார்த்தோம். அப்புறம் ஸ்டைல்ஸ் ஆஃப் டெலிவரி.
டாபிக்கல் செல்வம் தலைப்பு பிரசங்கம் 5 பார்த்தோம். ஸ்டைல்ஸ் ஆஃப் டெலிவரி இதெல்லாம் எப்படி எல்லாம் இப்ப ரீடு இந்த டெக்ஸ்ட் எழுதி வாசிக்கிற ஒரு முறை பற்றி பார்த்தோம். இரண்டாவது கும்மரியிலிருந்து பிரசங்கம் பண்ணுவது. மூணாவது முன் ஆயத்தம் எல்லாம் அந்த நேரத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய சில பிரசங்க முறைகள். அப்புறம் ப்ரீ பிளான்டா நம்ம ஆயத்தமாகி குறிப்புகளை எடுத்து வச்சு மக்களை பார்த்து பேசி பண்ணுகிற முறை. இப்படி பார்ப்போம். சரி, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கத்தின் மூலம் மக்களோடு தேவன் நினைச்சுக்கிறார், பேசுறார். அது ஒரு முக்கியமான பணி. இதை குறித்து நாம் அறிவது நமக்கு சந்தோஷம். கர்த்தர் வருகிற நாட்கள்ல இந்த பிரசங்க ஊழியத்துல நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அன்பு